கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி அழகிய பசு, சுறுசுறுப்பான ஆடு, சந்தோஷமான முயல் மூன்றையும் வளர்த்து வந்தார். அவருக்கு ஆராதனா என்ற மகளும் இருந்தாள். இந்த மிருகங்கள் அனைத்தும் சிறுமி ஆராதனாவுடன் நல்ல நட்பில் இருந்தனர். ஆராதனா தினமும் மிருகங்களுக்கு உணவை வழங்கி நன்றாக பராமரித்து வந்தாள். ஒரு நாள் பசு தனக்கு கிடைக்கும் அதிகமான பாசத்தையும் அதிக உணவையும் பார்த்து மிகவும் கர்வமாக மாறியது. நான் தான் ஆராதனாவுக்கு மிகவும் முக்கியம், எனக்கு தான் ஆராதனா அதிக பாசத்தை வழங்குகின்றாள் என்றது. அதை கேட்டு அந்த ஆடு சிரித்தது. நான் தான் ஆராதனாவுக்கு மிகவும் முக்கியம், நான் தான் ஆராதனாவுடன் அதிகமாக விளையாடுகின்றேன், நான் அழகாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லியது. உடனே அந்த முயல் ஒரு குதி குதித்து கொண்டு, நான் ஆராதனாவை எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க செய்வேன், என்னதான் ஆராதனா மடியில வச்சு கொஞ்சுவா, நான் தான் அவளை ரொம்ப சிரிக்க சிரிக்க வைப்பேன் என்று சொல்லியது. அவர்களது விவாதத்தை கேட்ட ஆராதனா ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் அழைத்து, நீங்கள் மூவருமே எனக்கு நல்ல நண்பர்கள், ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளீர்கள், நான் உங்களை விட்டு எதற்கும் விலகவே மாட்டேன், ஆனால் நீங்கள் எப்போதும் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றாள். அன்று இரவு தோட்டத்தில் ஒரு பெரிய கரடி வந்தது. மிருகங்கள் அனைத்தும் பயந்தன. ஆனால் பசுவும் ஆடும் முயலும் ஒன்றிணைந்து கரடியை விரட்டி விட்டது. ஆராதனா அந்த கரடியை அடிப்பதற்கு அனைவரையும் அழைத்து வந்தாள். அதற்குள் மூன்றும் சேர்ந்து கரடியை விரட்டி விட்டிருந்தன. அதற்கு பிறகு அவர்கள் அனைவரும் உண்மையான நட்பின் மதிப்பையும் ஒற்றுமையையும் உணர்ந்தார்கள். அன்று முதல் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருந்தனர்.